பட்டுக்கோட்டை திருச்சபைக்காகவும் ஒருத்தநாடு திருச்சபைக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட வருஷமாக இந்த பகுதிகளில் தேவன் தமக்கென்று நமக்கு சொந்தமான ஜனத்தை கூட்டிக் கொண்டு தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டி கொண்டு வருகிறார். தேவனுக்கே மகிமை. தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய உத்தம தாசர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த வார்த்தையை நாம் எடுப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 24 வசனம். எபேசியர் 6:24 ஒரு வாசிக்கலாம். அந்த வசனத்தை பவுல் எப்படி கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமென் அப்படி எழுதியிருந்தாலே போதும் இல்லையா? ஆனால் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார். என்ன அழுத்தம்? அழியாத அன்புடனே. அவர் தெரிஞ்சுதான் சொல்றார். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிச்சுட்டு போயிடுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஏன்னா கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகிற இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவன் பேரிலும் மனுஷன் மேலிலும் ஒருவருக்கு ஒரு சபையில் உள்ளதான சௌரத்தில் காண்பிக்கிற அன்பெல்லாம் தனிந்து போகிற, அவிந்து போகிற அல்லது அழிந்து போகிறதான காலம், கடைசி காலம். அதனால் பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அழியாத அன்புடனே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மேல் என்ன உண்டாயிருப்பதாக? கிருபை உண்டாயிருப்பதாக. இது எபேசுக்கு எழுதின நிருபம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். கொரிந்தியருக்கு அதை எப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக சொல்கிறார், இன்னொன்று நெகட்டிவாக சொல்கிறார். உங்களுக்கு நீங்கள் அழியாத அன்புடனே இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு கிருபை உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும் அப்படின்னா இப்படியும் சொல்கிறாரு பாரு. இதையும் தெரிஞ்சுக்கணும், இது எச்சரிப்பு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மாரநாதா, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், மாரநாதா. அப்ப இப்படியும் சொல்லிட்டார், இப்படியும் சொல்லிட்டார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் அன்பு கூறல அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சபிக்கப்பட்டவன். அவனும் அவனுடைய குடும்பம் இல்லை சபிக்கப்பட்டது. அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவரிடத்தில் என்ன உண்டாயிருக்கும்? கிருபை உண்டாயிருக்கும். நீ அன்பு கூறு, உன் மேலே கிருபை உண்டாயிருக்கும். அன்பு கூறலையா நீ சபிக்கப்பட்டவன். பவுல் ஒரு இடத்துல இப்படி சொன்னார், ஒரு இடத்துல இப்படி சொன்னார். ஸோ இந்த நாளில் இந்த வசனங்களை அழியாத அன்புடனே கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறதான சத்தியத்தை இந்த காலையில் உள்ள இந்த 2 கூடுகையிலும் இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24. சீஷர்கள் இயேசு தனித்திருக்கையில் அவரிடத்துல வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஒரு 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதாவது இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திற்கு
கடைசி நாட்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு ஜீசஸ்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை சொன்னார். யுத்தம் நடக்கும், பஞ்சம் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும், அநேக கல் தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி சொன்னார் பாருங்க. 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்னவாகும்? தனிந்து போகும். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் ஜென்ரலாக படிப்போம், பொதுவாக இந்த வசனத்தை நாம் படிப்போம். பர்சனலாக நம்ம பர்சனலைஸ் பண்ணி படிக்கிறது இல்லை. இந்த வசனத்தை எப்படி படிப்பாங்கன்னு அநேகர் படிக்கிறது எப்படி தான். உலகத்தில் ரொம்ப அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. உலகத்தில் எப்படி? எங்கேயா? உலகத்தில் எங்கே இல்லை, இங்கே இல்லை, உலகத்தில் அக்கிரமம் பெருத்து போச்சு. அதான் ஜனங்கள் என்ன இல்லாமல் இருக்காங்க? அன்பு இல்லாமல் இருக்காங்க. தப்பு தப்பு. அப்படிலாம் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தப்பு. அது சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உலகத்தில் அக்கிரமம் மிகுதியாக தான் ஆகும். அது அன்பு இல்லாமல் தான் போகும். இது என்னத்துக்கு ஒரு பெரிய தியானம்? இந்த வசனத்தை எனக்கு எடுக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்கும் எடுக்கணும். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது தேவன் பேரில் உள்ள அன்பும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பும் என்னவாகும்? தணிந்து போகும், அழிந்தும் போகும். யாருக்கோ அல்ல. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நமக்கு எடுத்துப்போம். என்னிடத்தில் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது அநேகருடைய அன்பு, அதாவது என்னுடைய அன்பு என்ன ஆகும்? தனிந்து போகும். முடிவு பரியந்தம் அந்த அன்பிலே நிலை நிற்போர் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஓகே, அப்ப அக்கிரமம் மிகுதியாவதினால் அப்படின்றப்ப நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த இடத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம புத்தி என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமம், நான் என்ன அக்கிரமம் பண்றேன், நான் என்ன அநியாயம் பண்றேன், நான் எங்க முடிச்சு வைக்கிறேன், நான் எங்க கண்ணமிடுறேன், நான் எங்க உபச்சாரம் பண்றேன், நான் எங்க குடிக்கிறேன், வெறிக்கிறேன், இதெல்லாம் அக்கிரமம்லாம் உலகம் அப்படின்னு. நோ, அந்த அக்கிரமம் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு அந்த அக்கிரமம் என்ன அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் அதை தெளிவுபடுத்துகிறார். அந்த அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது என்ன ஆகும்? அன்பு தனிது. தேவன் பேரில் உள்ள அன்பு தனியும், அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது. அந்த அக்கிரமம் என்ன? இதே கடைசி நாட்களை குறித்து திமோத்திக்கு 2 திமோத்தி பவுல் அப்போஸ்தலன் திமோத்திக்கு 2வது நிருபம் எழுதுகிறார். திமோத்தியின் புஸ்தகம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன காலம்? கொடிய காலம். என்ன நாட்கள்? கடைசி நாட்கள். அப்ப ஜீசஸ் சொன்னது என்னதான் சொன்னார் சொல்லுங்க? உலகத்தினுடைய முடிவு நாட்களை குறித்து தான் சொன்னார். என்ன சொன்னார்? எது அதிகமாகும்? அக்கிரமம் மிகுதியாகும், தேவன் பேரில் உள்ள அன்பு என்னாகும்? தனியும். பவுல் அப்போஸ்தலன் எதை கொண்டு வர்றார் அப்படின்னா அதுதான் சொல்றார். என்னன்னா, கடைசி நாட்கள் கொடிய காலம் என்று வருவாயாக. எப்படி எனில், கிட்டத்தட்ட 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனத்துல கிட்டத்தட்ட ஒரு லிஸ்டே போடுறார். 18 காரியங்களும் என்னமோ சொல்லப்பட்டிருக்காரு. 18 19 அவ்வளோ லிஸ்ட்டு சொல்றாரு. அந்த பாவங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அதுல ஒரு 3 அக்கிரமத்தை இந்த காலையில பார்ப்போம். 3 அக்கிரமம், இதுதான் அக்கிரமம். இந்த 3 அக்கிரமமும் சேர்ந்துதான் தேவன் பேரில் உள்ள அன்பை என்ன செய்யுது? குறைக்குது, தணிக்குது. எது எது பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும், நம்பர் 1 தற்பிரியம். சுயப்பிரியர்கள், தற்பிரியர்கள். இதை யாரெல்லாம் அக்கிரமமாய் பார்க்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதற்கு முயற்சிப்பார்கள். இதெல்லாம் அக்கிரமம் பார்க்கலன்னு முடிஞ்சு போச்சு. முதலாவது அக்கிரமம் தற்பிரியம். 2வது அக்கிரமம்
பணப்பிரியம். கீழே 4ஆம் வசனத்தில் வாசிப்போமா? கடைசியில் வாசிக்கிறோம், கடைசியா வாசிக்கிற பாருங்க. என்ன போக பிரியம்? சுகபோக பிரியம். சுகபோக பிரியம். அதன் மத்தியில் அதுக்கு இன்னொரு பிரியம் போட்டிருக்கு. என்ன பிரியம்? நீங்க தான் சொல்லணும். சவுண்டா? தேவ பிரியர்கள். அதுல இந்த வசனத்தில் எத்தனை பிரியர்கள் சொல்லப்பட்டிருக்கு? 4 பிரியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர், இன்னொன்று தேவ பிரியர். இப்ப தேவன் பேர்ல உள்ள இந்த பிரியத்தையும் தேவன் பேர்ல உள்ளதான இந்த ஸ்நேகத்தையும் தணிக்கிறது எது? தணிக்கிறது எது? அல்லது அவிந்து போக செய்யறது எது? தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதான இந்த அக்கிரமம் எது அப்படின்னா, ஒன்று சுகபோக பிரியம், அடுத்தது பணப்பிரியம், இன்னொன்று தற்பிரியம். இதை நாம் என்ன செய்யணுமா? கீழே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை கடைசி நாட்களில் என்ன செய்து கொள்வார்கள்? தரித்துக் கொள்வார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். வேஷதாரிகள்லாம் யாருங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். யார் வேஷதாரிகள்? நடிக்கிறவர்கள் யாரு? வேஷதாரிகள் யாரு? ஆக்ட் பண்ணுறவங்க யாரு? இவரெல்லாம் வெளியில எல்லாம் கிடையாது, இல்லை நம்ம மத்தியில தான், சபையில தான், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். பெலனை மறுதளிக்கிறவர்கள். அது என்ன பெலனை மறுதளிக்கிறதுங்கிறத சொல்றேன். இப்ப இந்த காலை வேளையில நாமே நிதானிச்சு பார்ப்போம். நான் தேவ பிரியனா அல்லது சுகபோக பிரியனா? 2வது கேள்வி, நான் தேவ பிரியனா அல்லது பணப்பிரியனா? 3வது, நான் தேவ பிரியனா அல்லது தற்பிரியனா? நம்மை நாமே நிதானிச்சு நியாயந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் கடைசி நாட்களில் உண்டான அபாயம். ஒருவன் தேவனை பிரியப்படுத்தல, தேவனை மேல நேசம் இல்லை, ஆனால் சுகபோக பிரியனாய் இருக்கிறான் என்றால் அவனை குறித்து வேதம் சொல்லுதுன்னா சபிக்கப்பட்டவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிரியம் இல்லை, தேவனுக்கு வாழ்க்கையில் முதலீடு கிடையாது, மணிதான் அப்படின்னா சபிக்கப்பட்டவன். தேவனிடத்தில் அன்பு கூறல, ஆனால் தன்னுடைய சுயத்தை ஒருவன் பிரியப்படுத்துகிறான், சுயத்தை மகிமைப்படுத்தி சுய மையம் கொண்டு வாழ்ந்து தன்னுடைய சுயத்தையே பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு மனுஷன் தற்பிரியன், அவன் சபிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, காலை வேளையில் ஆவியானவர் நமக்கு உணர்வுள்ள ஆண்டவரே நான் எங்கெங்கெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி நம்ம நிதானித்து நியாயத்து கொண்டால் நமக்கு நல்லது. இந்த காலையில முதலாவது சொல்றேன், சுகபோக பிரியன் அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தை தமிழ் வேதாந்தத்தில் படிக்கிறப்போ சுகபோக பிரியம் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம யாரை நினைக்கிறோன்னா, நல்ல ஒரு பங்களா, காரு, சுகபோகமாய் வாழ்கிறவர்களை குறித்து என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் இந்த வார்த்தையில் நமக்கு கிடையாது. சுகபோக பிரியன் நான் என்ன, நான் ஒரு ஓட்ட குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்ன நான்லாம் சுகபோகம், நான் என்ன மாடியும் காரு பங்களா வச்சுக்கிட்டு நான் சுகபோகமாக வாழ்கிறேன்? நான் கிடையாது. நம்மளால் பைபிள் வாசிக்கிறத பார்த்தீங்களா? சுகபோக பிரியன் இல்லை. இது தமிழ் வேதாந்தத்தினுடைய இந்த டிரான்ஸ்லேஷன்ஸுடைய அப்படி ஆங்கிலத்திலேருந்து சொல்கிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பிலேருந்து கரெக்டாக சொல்லுவோமானால் சிற்றின்ப பிரியன். எங்கெல்லாம் இன்பம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் இன்பம் கிடைக்குதோ அந்த இன்பத்தெல்லாம் எடுக்கிறது. ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள், சபைக்கு வருவார்கள், சபையில் தான் இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்தரங்கத்தில் அவர்களுக்கு வேற ஒரு இன்பம் உண்டு, வேற ஒரு பிளஷர், வேற ஒரு சுகம், வேற ஒரு இன்பம். பைபிளில் எதெல்லாம் அப்படி இன்பம் இன்பம் அப்படின்னு சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை மட்டும் 1-2 வார்த்தையை காண்பிக்கிறேன். எஸ்பெஷலி வாலிபர்கள், அடுத்த தலைமுறையினர். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம்
யாராவது ஒரு வாலிபன் எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மதியினனை நோக்கி என்ன தண்ணீர்? திருட்டு தண்ணீர் என்ன செய்யும்? தித்திக்கும். திருட்டு தண்ணீர் தித்திக்கும். அடுத்தது அந்தரங்க அப்பம், சீக்ரெட் பிரெட், ஸ்டோலன் வாட்டர். திருட்டுத்தனமாய் குடிக்கிற தண்ணீர், அந்தரங்கத்தில் மனுஷர் ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு இருட்டில் பெற்றோர் அறியாமல், சபையார் அறியாமல், மனுஷர் அறியாமல் அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம், சீக்ரெட் பிரெட், ஸ்டோலன் வாட்டர். இதெல்லாம் என்னவா இருக்குமா? அது போட்டிருக்கேன், படிங்க. அந்தரங்க அப்பம் எப்படி இருக்கும்? அந்தரங்க அப்பம் இன்பம், திருட்டு தண்ணீர் இன்பம். ஓகே, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஒரு கனியை விளக்கினார். விளக்கப்பட்ட கனி, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்காதே அப்படின்னு விலக்கி வச்சிருந்தார். அந்த விளக்கப்பட்ட கனி 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3:6 படிங்க. போதும். எப்படி எப்படி? பார்வைக்கு என்னவா இருக்கும்? இன்பம். என்ன கனி? விளக்கப்பட்ட கனி, பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். ஒரு 4 காரியங்களை மட்டும் சொல்றேன், 4 விஷயங்களை குறிச்சு வச்சுங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். இங்க வாசிக்கிறோம் 17ஆம் வசனம். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும். அதை சாப்பிட்டு புசிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாய், ஆமா, விதைச்சதை அறுக்கணும். விதைச்சதை அப்புறம் அறுக்கணும். அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். அப்படின்னா விதைச்சதை, ஏண்டா இந்த வஞ்சனையான போஜனத்தை புசித்தோம் அப்படின்ட்டு அவன் வந்து என்ன செய்யணும்? அவனுடைய வாய் பற்கள் கற்களால் நிரப்பப்படும் அப்படின்னு எதை சொல்லுது? இப்போ பைபிள் எதெல்லாம் இன்பம்னு சொல்லுது பாருங்க. பிசாசானவன் என்ன செய்யறான்னா, இதில் உனக்கு இன்பம் இருக்கு, இதில் இன்பம். அதாவது 10 நிமிடம் வேதத்தின் மேல் வாசிக்கிறதுக்கு வாலிப சகோதரிக்கோ வாலிப பையனுக்கோ அல்லது யாரோ ஒருவர் ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில பிரியம் இல்லை. ஆனால் யூடியூப்ல மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு இருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் என்ன சொல்லணும்? அவனை தேவ பிரியன்னு சொல்றதா இல்லை சுகபோக பிரியன்னு சொல்றதா? நீங்க தான் சொல்லணும். சுகபோக பிரியன். இவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் சபைக்கு வருவானான்னு கேட்டால் சபைக்கு வருவான். ஞானஸ்தானம் எடுத்திருப்பானா ஞானஸ்தானம், அப்பம் விற்பானா அப்பம் விற்பான். பக்கா வேஷதாரி. 15 நிமிஷம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். பைபிள் நோ இன்ட்ரெஸ்ட். ஆனால் சினிமா பாருங்க, சினிமா பார்க்கவும் மூவி பார்க்கவும், இன்னும் அதையும் தாண்டி யூடியூப்ல என்ன கஸ்மால சாக்கடை இருக்கோ எல்லா கஸ்மாலத்தையும் எல்லா சாக்கடையும் செலவு பண்றதுக்கு நேரம் இருக்கும். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுக்கு நேரம் இருக்கும். ஆபாச படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். இவரெல்லாம் யார் அப்படின்னா திருட்டு தண்ணீர் குடிக்கிறவர்கள். திருட்டு தண்ணீர் குடிக்கிறவர்கள், அந்தரங்கத்தில் புசிக்கிறவர்கள். இவரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள். நாம் இங்கே வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பால் ஒரு குரூப் ஆஃப் 18ஆம் வசனத்தில் சொல்றார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தடவை சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன்.
கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர்களுடைய குணாதிசயங்கள் கீழே போட்டிருக்கு பாருங்க. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சை வெக்கம், வெக்கத்துக்கு அடுத்தது அவருடைய பூமிக்கு அடுத்தவர்களையே சிந்திக்கிறார்கள். ஓகே, இவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞர்கள். தங்களுடைய ஏதாவது பசி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தீர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆப்படைட், வயிறுன்னு சொல்றதை காட்டிலும் பசி, ஏதாவது பசி இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு பண பசியா இருக்கும், சிலருக்கு செக்ஸ் மேல பசியா இருக்கும், சிலருக்கு அவருக்கு திருப்தியே அடையாது, திருப்தி அடையவே அடையாது. ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும், அல்லது ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும், சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும், அல்லது ஆபாசம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்யல? அன்பு கூறல. அவர்கள் தேவனிடத்தில் அவர்கள் அன்பு கூர்ந்திருந்தார்கள்னா தீமையை வெறுத்திருப்பார்கள். ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்வைக்கு இன்பமா இருக்கு, பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கு, பளபளப்பா இருக்கு. பளபளப்பு புத்தியை தெளிவிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு இன்பத்தை எடுக்கிறவர்கள், அதுல தங்களை தாங்களே ப்ளீஸ் பண்ணிக்கிறவர்கள், தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறவர்கள், அடுத்த ஸ்டேஜில் போறது. சிலர் சுய புணர்ச்சி உடையவர்கள், சுய புணர்ச்சி உடையவர்கள், மாஸ்டர்பேஷன். சிலர் ஆண் புணர்ச்சி உடையவர்கள், ஹோமோ, பெண் புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, குடி அல்லது ட்ரக்ஸ், ஏதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியும், குடிக்க அடிமையாகியும், அல்லது ஆபாசம் கண்டோம், அல்லது சினிமா பார்த்தோம், அல்லது யூடியூப்ல நேரத்தை செல்லும். இந்த கேட்டகரி, எல்லா கேட்டகரியும் தூக்கி ஒட்டு மொத்தமாக எதில் தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா இவர்களெல்லாம் சிற்றின்ப பிரியர்கள், இவர்களெல்லாம் சுகபோக பிரியர்கள். இவர்கள் கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்கு இவர்கள் எல்லாம் யார்? பகைஞர்கள். சங்கீதம் 92வது சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இருக்கு. சங்கீதம் 72வது சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம், சங்கீதம் 72. இந்த சங்கீதத்தை நேரம் இருக்கிறப்ப நீங்க லெஷரா இருக்கிறப்ப படிங்க. யார் எழுதினது அப்படின்னா தாவீது எழுதிய சங்கீதம். யாரை குறித்து எழுதின சங்கீதம்? தன் குமாரனாகிய சாலமோனை குறித்து எழுதின சங்கீதம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமான சங்கீதம். அவருடைய அரசாட்சி குறித்து வாசிக்கிறோம். தேவனே, ராஜாவுடைய நியாய தீர்ப்புகள், ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தருளும். 2, அவர் உம்முடைய ஜனங்களின் நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். இன்னும் வாசிக்கிறோம், நிறைய வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஓகே, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். இன்னொன்னு, அவருடைய சத்துருக்கள் வாசிங்க, எதை நக்குவார்கள்? மண்ணை நக்குவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு பகைஞர்களாய் இருக்கிறவர்கள், சத்துருக்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனுஷன் சத்ருவாய் இருக்கிறான் என்றால் அவன் எதை நக்குவான் என்றால் இந்த பூமியை நக்குவான். பூமியினுடைய மண் யாருடைய உணவு சொல்லுங்க, தெரியுமா? ஆதியில ஏதேன் தோட்டத்தில் சாத்தானை அந்த சர்பத் ஆண்டவர் என்ன சொன்னார்? சபித்தாரா இல்லையா? சபித்து என்ன சொன்னார்? நீ எதாலேயே நீ நவுறுவ, நீ உன்னோட வயிற்றாலேயே நீ நகர்ந்து செல்வாய், நீ எதை தின்பாய் அப்படின்னா மண்ணை தின்பாய். சபிக்கப்பட்ட சர்ப்பமே, யுவர் கர்ஸ், நீ எதை தின்னணும் அப்படின்னா அந்த மண்ணை தின்னுன. ஓகே, இப்ப இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனுஷன் சத்ருவாய் இருக்கிறான் என்றால் அந்த சத்ருவை என்ன செய்வான் என்றால் இந்த பூமியினுடைய மண்ணை என்ன செய்வான்? நக்குவான். யார் யாரெல்லாம் அந்தரங்கத்தில் ஆபாசத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன வேதம் சொல்லுது? அவர்கள் நக்குகிறவர்கள். சர்ப்பத்தின் போஜனத்தை
சர்ப்பத்தின் போஜனத்தை, சத்ருவினுடைய போஜனத்தை இந்த பூமியை என்ன செய்கிறவர்கள்? எஸ், சிலர் மண்ணை நக்குகிறவர்கள், சிலர் பொன்னை நக்குகிறவர்கள். பொன் 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 பொன், வெள்ளி, காசு, பணம், மண்ணின் விளைச்சல். இந்த பூமியின் விளைச்சலாகிய இந்த பொன்னையும் வெள்ளியையும் நக்குகிறவர்கள், உடைமைகளை நக்குகிறவர்கள், ஆபாசத்தை நக்குகிறவர்கள், இவர்களெல்லாம் சத்துருக்கள். காதுள்ளோன்னு கேட்க கிடவர். மனம் திரும்புவோம். அந்தரங்கத்தில் சிலர்லாம் லாக் ஆயிட்டாங்க, சிலர்லாம் லாக்டு, முடியல. இன்னைக்கு இருக்கிற வாலி பிள்ளைகிட்டேருந்து செல்போனை பிரிக்க முடியல. சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ். நான் ஒரு இடத்துல நான் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வாலிபன் பக்கத்தில் அப்பா அம்மா ரெண்டு சைடில் உட்காந்துருந்தாங்க. 2 பேர் உட்காந்துருந்தாங்க. எழுந்திருச்சு, வாட் ஜீசஸ் ஷட் அப் அப்படின்னா, அதாவது நம்ம பாஷையில் சொன்னோம்னா அது வேற. வட மாநிலத்தில் ஏசு என்ன உட்காருங்க அப்படின்னு. ஐ வாஸ் ஷாக்டு. என்னடா மீட்டிங் நடுவில் எழுந்திருச்சு, என்ன ஏசு உட்கார், வாட் ஜீசஸ் ஷட் அப் அப்படின்ற மாதிரி. நான் உடனே ப்ளஸ் நீங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாலிபனை அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் அழைச்சிக்கிட்டு போயிட்டான் ரூமுக்கு பக்கத்தில். நீங்கள் மீட்டிங் கண்டினியூ பண்ணுங்க. நான் மீட்டிங் முடிச்சுட்டு அங்குள்ள லோக்கல் ஸ்தல சபையில் உண்டு நான் மூப்பர்களோடு கூட நானும் போய் அது என்னன்னு பார்த்து ஜோம் பண்ணுறதுக்காக போனான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அங்குள்ள ஸ்தல சபையினுடைய மூத்த சோரன் சொல்கிறார், இந்த பையன் புல்பிட்டில் நிற்கிறேன், கதை சொல்லலை, காதுள்ளோன்னு கேட்கணும், பயப்படணும். ஆபாசத்துக்கு அடிமையாயிட்டான். ஆபாசம் பார்ப்பதில், அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதில். அது பேரண்ட்ஸுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்படியே பார்த்து 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 அதுக்கு அடிமைப்பட்டு அசுத்த ஆவி அவனை வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அழகழிச்சிருச்சு உள்ளார். அன்கிளீன் ஸ்பிரிட். பைபிளில் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று பொல்லாத ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. ஈவில் ஸ்பிரிட், அன்கிளீன் ஸ்பிரிட். ஈவில் பொல்லாத ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. நிறைய அசுத்த ஆவிகள், தவளையினுடைய ஆவிகள், அசுத்த ஆவிகள், தவளையினுடைய ஆவிகள் இந்த பூமியில நிறைய இடங்கள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே இறங்கியிருக்கு. அப்படியே சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, தவளையினுடைய ஆவிகள். யூடியூபை திறந்தோம்னா வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருதுல, தவளையினுடைய ஆவிகள். சினிமால எல்லாம் பார்க்குறோம்ல, சினிமா காட்சிகளை எல்லாம் தவளையின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் ரெடியா இருக்கு. பொசஸ் பண்றது, எவனை ஆட்கொள்ளலாம், எவனை அழகழிக்கலாம், எவனுடைய உடல்ல உட்காரலாம். எஸ், அது உள்ளர வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். டார்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோர் பசி உண்டாயிட்டே இருக்கும். பசி 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 பசி. எப்படி ஒருத்தன் போதைக்கு அடிமையா இருக்கானோ, ஒருத்தன் ஆபாசத்துக்கு அடிமையா இருக்கானோ, ஒருத்தன் குடிக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கானோ, தன்னை அதிகமாய் அதிக பசி 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 பசி. ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜ் அவளை அப்படியே தூக்கிடும், ஒரே தூக்கிடும். இதெல்லாம் வெளியில உண்டான அபாயங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பாக, தகப்பனே, பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுடைய சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு இன்பத்தை காண்பிக்கிறானே ஒழிய அந்த இன்பம் வந்து அநித்தியமானது, கொஞ்ச நேரத்துக்கு உண்டானது தான். இது பாசிங் பிளஷர், இது டெம்பரரி, அநித்தியமானது, இது நித்தியம் இல்லை, இது கொஞ்ச நேரத்துக்கு உண்டானதுங்கிறது காமிக்கிறது இல்லை. சாத்தான் இன்னொன்னு காமிக்கிறது இல்லை. இதை நீ அனுபவிச்சுன்னா இதுக்கு பின்னால இவ்வளவு விளைவுகள் இருக்குங்கிறது என்ன செய்யறது இல்லை, காண்பிக்கிறது இல்லை. இன்பம் இருக்கு போ அப்படின்னா. இப்ப நான் வாசிச்சோம், வஞ்சனையான போஜனம் என்னவா இருக்கும்? வஞ்சனையான போஜனம் எப்படி இருக்குமா? இன்பமாய் இருக்கும்.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய வாய் பற்கை கற்களால் நிரப்பப்படும். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி அலட்சியம் பண்ண பார்த்தீங்களா? எதுக்காக? ஒருவேளை போஜனத்துக்காக, ஒரு சிவப்பு கூழுக்காக, ஒரு கிளாஸ் சிவப்பு கூழுக்காக, ஒருவேளை பசிக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாவத்தை அலட்சியம் பண்ணினவன். இது என்னத்துக்கு அப்படின்னா, அது என்ன போஜனம், அது என்னடா கூழ், அது என்னடா வஞ்சனையான கூழ். அந்த வஞ்சனையான கூழை கொண்டு வந்தது யாரு? யாக்கோபு. அவன் எப்படி ஒரு சிவப்பு கூழை கொண்டு வரானோ, இன்னைக்கும் சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, வஞ்சனையான நயவஞ்சகமான இப்படிப்பட்ட சிவப்பு கூழ்களை நம்ம என்ன செய்யறோம்? பசி ஆத்திக்க, உன் பசி ஆத்திக்க, பசி ஆத்திக்க. கடைசியில பின்னாட்கள் அவனை குறித்து வாசிக்கிறோம். மனம் திரும்ப விரும்பியும் கண்ணீரோடு தேடியும் கவலைப்பட்டும் அந்த மனம் மாறுதலை காணாமல் போனான். அவன் யார் அப்படின்னா, சீர்கெட்டவன், வேசி கல்லன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ரைட்டா போச்சா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. பின்பு அவனுடைய வாய் பற்கை கற்களால் நிரப்பப்படும். ஸோ அருமையானவர்களே, ஜாக்கிரதை, துரோகம் பண்ணிட வேண்டாம். புருஷர்கள் விசேஷமாய் நம்மளுடைய ஆவியில் இந்த கடைசி நாட்களில் புருஷர்கள் தங்களுடைய ஆவியை என்ன செய்யணும்? சுத்தமாய் காத்துக்கொள்ளணும். எவ்வளவேன்னு அதில் கலந்து இருக்கக்கூடாது. மனைவிக்கு தங்களுடைய ஸ்பிரிட்டில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? துரோகம் பண்ணிடக்கூடாது. ஆவியில் துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என் கண்கள் சுத்தமாக இருக்கட்டும், என்னுடைய நினைவு சுத்தமாக இருக்கட்டும், என் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் எனக்கு ப்ளஷர் கூடாது, நான் இதில் இன்பத்தை நான் அடையக்கூடாது. நான் ஒரு அருமையான வாலிபன், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வாலிபனை குறித்து அவன் பாருங்க, தேவனிடத்தில் அவன் இன்பத்தை கண்டவன், நித்திய பேரின்பத்தை பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் கண்டவன். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16, சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம், சங்கீதம் 16:8 எடுத்து வாசிங்க. இந்த சங்கீதத்தை எழுதுகிற யாரு? தாவீது. தாவீதுக்கு முன்னதாகவே இந்த வசனம் யாருக்கு நிஜமாயிடுச்சு அப்படின்னா, ஜோசப்புக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்ததான ஜோசப்புக்கு இந்த வசனம்லாம் எழுதி கொடுக்காததுக்கு முன்னதாகவே கர்த்தரை தனக்கு முன்பாகவே வைத்திருந்தான். அந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39. அதாவது 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அதாவது போத்திபார் அப்படின்னா என்ன அர்த்தம்? போத்திபார் அப்படின்னா பார்வோனுடைய, எகிப்தினுடைய மன்னனாகிய அந்த பார்வோன் இடத்தில் போத்திபாருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி நினைச்சிங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய போலீஸினுடைய ஜெனரல் வச்சுங்களேன், போலீஸ் ஜெனரல், டாப் கமிஷனர், டாப் போலீஸ் ஜெனரல் யாரோ அவர் தான் அந்த போத்திபாருடைய மனைவி. அப்படி வச்சுங்க, போத்திபார். அவனுக்கு கீழே அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவனுக்கு கீழே அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அவனுடைய வீட்டில் தான் இருந்த வேலைக்காரனா. யாருடைய வீட்டில்? போத்திபாருடைய வீட்டில். ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் கமிஷனருடைய வீட்டில் இருந்தாருன்னு வச்சுங்களேன். ஓகே, அவனுடைய மனைவி சிந்தை சரியில்லை, கண்ணு சரியில்லை. அந்த மனைவி என்ன சொல்ற பாருங்களேன், 8ஆம் வசனத்தில், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு என்ன செய்யாமல், இணங்காமல். நல்ல வார்த்தை. எதுக்கெல்லாம் அவன் இணங்கலன்னு சொல்றேன். வாலிப பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதை, கடைசி நாட்கள். சிலருடைய நயவஞ்சகமான பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? இணங்கிடக்கூடாது.
அவன் ஆரம்பத்தில் வரும் பொழுது நயவஞ்சகமான பேச்சோட வந்தான், அதுக்கு அவன் இணங்கல. ஒன்று, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா இது நயவஞ்சகமான பேச்சு, இதுக்கு இணங்காதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது, அவ எதுக்கும் ஜோசப் இணங்கல அப்படின்னா அதிகாரத்திற்கும் இணங்கல. நான் யார் தெரியுமா? நான் போலீஸ் கமிஷனருடைய மனைவி. நீ இணங்கணும். ஒரு பாவம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? அதிகாரத்தை பயன்படுத்துறது. சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா அதிகாரத்துக்கு பயந்து, யாராவது ஒரு சகோதரர் வர்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? நேற்று என்னுடைய பாஸ் ஒரு மீட்டிங்காக நான் கூப்பிட்டுருந்தாரு. சரி, அப்புறம் அவர் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுத்தாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்புறம் எடுமே நகலை அதான் இல்லையா, நகலை எடுக்கலையா, ஒரு தடவை எடுக்கிறதுனால எடு அப்படின்னாரு. என் பாஸனுடைய அதிகாரத்துக்காக இணங்கி என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துட்டேன். பாஸா இருந்தா என்ன? வேலை போனாதான் என்ன? வேலை போனாதான் என்ன? அது பாஸா இருந்தா என்ன? நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு நான் ஏன் பயப்படணும்? சாரி சார், ஐ கேனாட், ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் எடுக்க மாட்டேன், என்னுடைய கன்விக்ஷன் எதுவும் கிடையாது. எடுமேன்னா சாரி சார், முடியாது. அப்ப அதிகாரத்துக்கு வர்றது, அதிகாரத்தினால நம்மளோட பாவத்தை இணங்க வைக்கிறது. நயவஞ்சகம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதிகாரம். ஜோசப் அதிகாரத்துக்கு இணங்கல, ஓடி 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 ஓடிக்கிட்டே இருந்தான். மூன்றாவது, அவளுக்கு இனிமேல் ஒர்க் அவுட் ஆகல. சரி, பலவந்தம். பலவந்தத்துக்கும் அவன் இணங்கல. ஏன் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை பலவந்தப்படுத்திட்டாங்க, என்னை பலவந்தப்படுத்திட்டாங்க, கையை பிடிச்சு இழுத்துட்டான். உண்மையானவர்களே, கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த மனுஷன், கர்த்தரை தனக்கு முன்பாக நோக்கி நிறுத்தி கொண்டிருந்த மனுஷன் என்னானாலும் பரவாயில்ல. அதாவது சமீபமாக இந்த ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நமக்கு யாருக்கும் தெரியும், பைபிள் திருப்ப வேண்டாம். தானியேலுடைய 3 சிநேகிதர்களை நெபுகத் நேச்சார் என்ன செஞ்சாருன்னா அக்கினி சூளையில் போட்டார். ஏன்? எதை பணியில? பொற்சிலையை பணியாததுனால் தூக்கி அக்கினி சூளையில் போட்டாங்க. 7 மடங்கு அக்கினி சூளை என்ன செஞ்சிட்டாங்க? அதிகரிச்சிட்டாங்க. இப்போ உள்ளார போட்டு வெளியில் அவர்கள் உயிரோடு வரும்பொழுது அவர்களுக்கு குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேலே என்ன செய்யல? வீசல. அவருடைய தலையில் உள்ள ஒரு முடி கருகுல அந்த அக்கினி அவர்களை என்ன செய்யல? சேதப்படுத்தல அப்படின்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க உள்ள ஒவ்வொரு வாலிபனுக்கும் அந்த அற்புதத்தை பார்க்கிலும் தானியேலுடைய 3 சிநேகிதர்கள் 7 மடங்கு அக்கினி சுவாலையினால் சேதப்படாத அந்த அக்கினி அந்த அற்புதத்தை பார்க்கிலும் யோசேப்பு என்ற வாலிபன் ஆதியாகமம் 1 புத்தகத்தில் டெய்லி ஒரு மோகத்தீ, ஒரு பாலி இச்சை கெடுத்து விபச்சார ஆவியினுடைய அக்கினி, விபச்சார வேசி தீ, சுகபோக விபச்சார தீயிலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யப்படாதவன், சேதப்படாதவன் யோசேப்பு. ஆமென். அந்த வாலிபர்கள் வேணும். நீ நான் இதை அற்புதம் சொல்றதை காட்டிலும் இதுதான் அற்புதம் சொல்லுவேன். மிரக்கிள் ஆஃப் மிரக்கிள்ஸ், அற்புதத்திலாம் அற்புதம் எது அப்படின்னா இந்த பாலியத்துக்கு எடுத்து இச்சைங்கிறதான தீயினால் சேதமடையாதவன். பிரைஸ் தி லார்ட். தப்பிச்சு ஓடிட்டே இருந்தான் பாரு. இப்படி ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு புருஷர்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் நம்ம மத்தியில் இப்படி இருந்தாங்கன்னா எவ்வளவு மகிமையா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் இந்த அக்கினி
இந்த பாலித்துக்கு எடுத்த இச்சைங்கிறதான இந்த தீ, இந்த நெருப்பு என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய அக்கினினால் பரிசுத்த ஆவியினால் என்னை என்ன செய்யுங்க, நிரப்புங்க. ஆமென். எதை காட்டிலும் எது வல்லமை உள்ள ஆவியானவர்? வெளியில இருக்கக்கூடியதான இந்த தீயை பார்க்கிலும் தேவன் நமக்குள்ள கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பலம் வாய்ந்தவர். ஆமென். ஆனால் என்ன செஞ்சிடறாங்கன்னா, பெலனை என்ன செஞ்சிடறாங்க, மறுதளிச்சிடறாங்க. கேட்கறது இல்லை, கதறது இல்லை. என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, இதுல நான் மோசம் போயிடக்கூடாது, இல்லை நான் சிக்குண்டு நான் போயிடக்கூடாது. வாட்ஸ்அப்ல சிக்கினவர்கள், இன்ஸ்டாகிராம்ல சிக்கினவர்கள், ஃபேஸ்புக்ல சிக்கினவர்கள், பாலித்துக்கு எடுத்த காரியங்களில் அஃபேர்ல போய் விழுந்தவர்கள், மோசம் போனவர்கள். எஸ், ஒவ்வொரு திருச்சபையிலும் இங்கே அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இங்க அங்க இங்க இங்க அங்க. அப்ப எல்லாம் என்ன, அப்ப உள்ளார இப்போ வந்ததெல்லாம், இப்போ சர்ச்சுக்கு வந்ததெல்லாம், அப்போ யூத் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதெல்லாம், அப்போ சர்ச்சில் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணதெல்லாம் என்னப்பா அப்படின்னா டுபாக்கோ, பக்கா டுபாக்கோ, இல்லை வேஷதாரிகள். கவனமா இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், சாத்தானுடைய ஒரு தந்திரத்தை சொல்றேன். சாத்தானுடைய ஒரு தந்திரம். 21ஆம் வசனம் எடுத்த வாசகம். 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், ஓகே, ஓகே, 22. ஓகே. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரம் பேய்களுடைய பாத்திரம் பானம் பண்ணக்கூடாதே அப்படின்னா, கொரிந்தியருக்கு பால் எழுதும் பொழுது இந்த கான்டெக்ஸ்டுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அதாவது அப்பம் விட்டு கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தா சபையில் என்ன செய்யறாங்கன்னா, அநேகர் வியாதி ஆயிடுறாங்க, அநேகர் செத்து போயிடுறாங்க. பவுலுக்கு ஒரே குழப்படி, என்னடா அப்பம் விட்ட சர்வீஸ்க்கு பிறகு, அப்பம் விட்டல் ஆராதனைக்கு பிறகு பார்த்தா இந்த குடும்பத்தில் இந்த பிரதர் விழுவுறாரு, அந்த சிஸ்டர் விழுவுறாரு, அங்கே சாவு இங்கே விழுவுது, சாவு அங்கே விழுவுது, இங்கே வியாதிப்படுறாங்க. என்னன்னா அவருக்கு புரியல. அப்புறம் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்படிலாம் காரியங்கள் நடக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எவ்வளோ விஷயங்கள ஒரு விஷயம், இவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளையும் புசிக்கிறாங்க. நம்ம பாஷையில சொன்னோம்னா கடா வெட்டு, கோயில், ஊர் உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ, முட்டை போடணுமா, குத்துணுமா, கடா வெட்டணுமா, நல்ல வக்கனையா போய் உட்காந்து தின்னுபிட்டு ஏப்பம் விட்டுட்டு வாயை தொடச்சிட்டு இங்கே சபைக்கு வந்து இங்கே என்ன செய்யறது, இங்கே பந்தியிலையும் வைக்கிறது. அன்னைக்கு என்னன்னு நமக்கு தெரியல, இங்கேருந்து அங்கே பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு இங்கேருந்து அங்கே போய்க்கும். அவர்கள் விக்கிரக கோயில்களுக்கு போய் அங்கே படையல்கள்லாம் சாப்பிட்டு நல்லா புசிச்சுட்டு அந்த போஜன பந்திலையும் உட்காந்துட்டு அந்த பாத்திரத்திலையும் குடிச்சிட்டு இந்த பாத்திரத்திலையும் வந்து குடிக்கும் பொழுது கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டி அவர்கள் கர்த்தரால் சிக்ஷிக்கப்பட்டார்கள். இது முதல் நூற்றாண்டுல கொரிந்தில நடந்த சம்பவத்தை பவுல் பார்த்துட்டார், எழுதி வச்சுட்டார். என்ன சொல்ற, என்னப்பா நீங்க கூடி வர்றீங்க, கர்த்தருடைய பாத்திரத்திலே நீங்க என்ன செய்றீங்க, பங்கு பெறுறீங்க, பேய்களுடைய பாத்திரத்திலே நீங்க பானம் பண்றீங்களே, கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமாங்கிறது தான் பின்னணி, கான்டெக்ஸ்ட். இப்ப நாம் இங்க எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறோம்? நமக்கு இன்னைக்கு விக்கிரகம், கோயில், படையல், கடா வெட்டெல்லாம் இருக்காது நம்புகிறேன், இருக்காது என்று நம்புகிறேன், நம்பி பேசுறேன். இதை தாண்டி பிசாசானவன் கர்த்தருடைய, அவன் நிறைய கப்பு வச்சிருக்கான். பிசாசானவனுக்கு நிறைய கப்பு இருக்கு. அது என்ன பாத்திரமா? பேய்களுடைய பாத்திரம். அது என்ன பேய்களுடைய பாத்திரம்? இந்த சினிமா பாரு, அதுல ஒரு இன்பத்தை எடுத்துக்க, பேய்களுடைய பாத்திரம். ஆபாசம் பாரு, நல்ல அதுல கிக்கு இருக்கும், அதுல ஒரு மயக்கம் இருக்கும், குடி.
பேய்களுடைய பாத்திரம். இன்னும் நிறைய நிறைய. ஆண் புணர்ச்சியா? குடி. போதை மருந்தா? குடி. குடியா? வெறியா? குடி. இதெல்லாம் என்ன பாத்திரம் அப்படின்னா பேய்களுடைய பாத்திரம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கப்ஸ் வச்சிருக்கான். அந்தரங்கமாய் பணத்தை சைடு ரூட் எடுத்து பணங்காசு சம்பாதி. பேய்களுடைய பாத்திரம். நிறைய கப்பு வச்சிருக்கான் பேய்களுடைய பாத்திரம். குடி. நல்லா உனக்கு மயக்கம் இருக்கும். பண மயக்கம், செக்ஸ் மயக்கம், புகழ்ச்சி மயக்கம். குடி 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 குடி. இப்படிதான் சிம்சோன், ஒரு தேவ மனுஷனாகிய ஒரு நியாயாதிபதியாகிய சிம்சோனுக்கு ஒரு கப்பை கொடுத்தான். அவன் எதுல குடிச்சான் சொல்லுவான்? அவன் குடிச்ச கப்பு என்ன கப்பு? தெலிலால். தெலிலால்ங்கிற கப்புல இருந்து குடிச்சான் பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவன் தெலிலால்ங்கிற கப்புல இருந்து குடிக்கிறான். நல்ல மயக்கம் ஏறிடுச்சு. பிசாசானுடைய டாக்டிஸ் என்ன அப்படின்னா, நல்லா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், நல்ல திருப்தி அடைய வச்சதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை செஞ்சிருவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சலிப்பு. வாழ்க்கை என்ன ஆகணும் அப்படின்னா, சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்மா விசனப்பட்டது. அப்படிதானே வாசிக்கிறோம். ஏண்டா தெலிலாட்ட வந்தோம், ஏன் மாட்டணும், ஏன் சிக்கணும், நான் செத்தா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துருச்சு. அவ்வளோ. யூதாஸ் பணத்துக்கு பின்னால போனான். இந்த பணத்தை குடி அப்படின்னா, சரி அந்த பணத்தால வாழ்ந்தானான்னு கேட்டா, பணத்தை தூக்கி எரிஞ்சு போட்டு நாண்டு கொண்டு செத்தான். நான் உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து தொலையணும். காலாகாலமாய் பிசாசானுடைய வஞ்சனை என்னன்னா, முதல்ல குடிக்க கொடுத்துருவான். நல்லா திருப்தி அடைய வச்சதுக்கு அப்புறம், காணா ஒரு திருமணத்தில் ஒரு மேனேஜர் சொன்னான்ல, பந்தி விசாரணை மேனேஜர் என்ன சொன்னா தெரியுங்களா? எந்த மனுஷனும் ஆரம்பத்தில் நல்ல ருசி நிறைந்த ரசத்தை கொடுப்பான். அடுத்தது திருப்தி அடைய வச்சதுக்கு பிறகு என்ன செய்வான் அப்படின்னா, ஒர்த்லெஸ், ஒண்ணுக்கும் உதவாத கொடுப்பான். நீங்க அந்த ரசத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, இது வரைக்கும் வச்சிருக்கீங்களேன்னு சொல்றதுதான் சாத்தானுடைய டாக்டிஸ். ஆரம்பத்தில் நல்ல இனிப்பாய் சுவையான ஒரு காரியத்தை கொடுத்துருவோம். நல்ல திருப்தி அடைய வச்சதுக்கு அப்புறம், இவன் லாக் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். வாழ்க்கை சலிப்பு, மரணம், செத்தணும், சூசைட் பண்ணணும், இதான் முடிவு. ஸோ இவ்வளோ காரியங்களும் பைபிளில் இருக்கு. இவ்வளோ காரியங்களும் இதனுடைய மோசம் போயிடாதீங்க. நாம் இயேசுவே இதற்கு நான் தப்பணும், இந்த சுகமோக பிரியத்துக்கு நான் தப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் சொல்லுவோம். அப்போ நம்மள்ட்ட என்ன இல்லை? பலன் இல்லை. பரிசுத்த ஆவியினால் என்னை பலப்படுத்துங்க. தேவ ஆவியினால் என்னை பலப்படுத்தும். நான் இந்த பலத்தை நான் மறுதலிச்சிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் நான் இதை அடிக்கணும். நான் உங்களுக்கு விஸ்தரணமாக இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். அருமையானவர்களே, மோசம் போயிட வேண்டாம். இந்த தற்பிரியனா அல்ல சுகபோக பிரியனா அல்லது தேவ பிரியனா? எஸ், தேவ பிரியர்களாக இருக்கும். ஆமீன். ஓகே, ரெண்டாவது நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த காரியம் தேவ பிரியனா அல்லது பணப்பிரியனா? அடுத்தது ஒரு டேஞ்சர். அது ஒரு டேஞ்சர். இது ஒரு ஏரியா அப்படின்னா இது ஒரு ஏரியா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நாம் கிறிஸ்துவனிடத்தில் நாம் அன்பு கூறணும், தேவனை நான் நேசிக்கணும். தேவனை நேசிக்கணும்னா நாம் ஒரு காரியத்தை செஞ்சே ஆகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கணும் பாருங்க. இந்த வார்த்தையை சில பேருக்கு இதை எப்படி பொருத்தி படிக்கணும்னு கூட தெரில. நான் அநேக இடத்துல வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், படிக்க வச்சு செக் பண்ணேன். அதை சரியாக பொருத்தி படிக்க கூட தெரிய மாட்டேங்குது.
நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல சொல்கிறேன், கவனிங்க. உலக பொருளை பகைத்து, நான் சொல்ல நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படிங்க? உலக பொருளை பகைத்து தேவனை சிநேகிப்பேன் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அறிக்கை மாதிரி செய்வோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் சொன்னது. தேவனே, இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில் உலக பொருளை பகைத்து தேவனை சிநேகிச்சதுக்கு உங்களுக்கு உள்ளார இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுப்பாரு. ஒரு 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 ஏரியாவிலேயாவது ஒரு முறையாவது வாலிபத்திலேருந்து பெரியவர்களேருந்து சிறியவர்களேருந்து யாராக இருந்தாலும், ஆண்டவரே உம்மை சிநேகிக்கிறதுக்காக இந்த உலக பொருளை நான் என்ன செஞ்சிருக்கேன் பகைத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்டிமனி யாராவது சொல்லுங்க பிரதர்னா. டெஸ்டிமனியா? நான் எப்போ பகைச்சேன்? நான் உலக பொருளை எப்போ பகைச்சேன்? ஒன்றுமே தெரியலையே. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அது என்ன, நம்மளோட வாழ்க்கையில் என்ன, இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? கை கொள்ளப்பட்டிருக்கணும். உலக பொருளை பகைத்து தேவனை சிநேகிப்பேன். அடுத்தது அல்லது, ஆண்டவர் மாற்றி சொன்னார் பாருங்க, அல்லது தேவனை பற்றி கொண்டு உலக பொருளை அசட்டை பண்ணுவேன் அப்படி சொல்லுவோமா? தேவனை பற்றி கொண்டு உலக பொருளை என்ன செய்வேன்? அசட்டை பண்ணுவேன். ஓகே, உலக பொருளை நான் எப்போ அசட்டை பண்ணியிருக்கேன்? என்னுடைய சொத்தை, என்னுடைய ஆஸ்தியை, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும். இது ஒரு பணப்பிரியம். இதுலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன்னு யாருமே நான் சொல்ல முடியாது. இது ஒரு வெங்காயத்தினுடைய தோலை உரிச்சிக்கிட்டே இருக்கிறது போல உரிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்மை பற்றிக்கொள்வேன், உம்மை சிநேகிப்பேன். அதுக்கு ப்ரூஃப், அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த உலக பொருளை நான் அசட்டை செய்வேன், பணத்தை நான் அசட்டை செய்வேன். ஆண்டவரே நான் அதை பகைக்கிறேன். எஸ், அவன் தான் சீஷன். இந்த முதல் செஷனை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஃபேமிலி நான் அறிவேன். இதெல்லாம் நான் தொட்டு புழங்கி கையாண்டது. ரொம்ப நாட்களுக்கு முன்னதாக, எவ்வளோ மாதங்களுக்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது சொத்து பிரச்சனையில் உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளாக தகப்பனார் மரிச்சிட்டார். அந்த சொத்து பாக பிரிவினையில் இவங்களுக்கு ஒன்று தனியாக இருக்குது, இவங்களுக்கு ஒன்று தனியாக இருக்குது. ஒன்று பொதுவாக இருக்குது. ஒன்று பொது, உனக்குரியது அப்பா இதை பிரித்து விட்டுருக்கார், இதை இவனுக்கு பிரித்து விட்டுருக்கார். ஒன்று பொதுவாக வச்சுருக்கார். அந்த பொதுவான பிரச்சனையில் 2 பேருக்கும் இஷ்யூ, பிரச்சனை, வாய் சண்டையாக மாறி கை கலப்பாக கூட போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பாருங்க, இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கூட்டத்தில் நாம் தொடர்ந்து சொல்லுவோம். இந்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18. பத்தொன்பதாம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 18:19. நிப்பாட்டிங்க. என்ன பட்டணம்? அரணான பட்டணம். அரணான பட்டணம்னா மேலே 11ஆம் வசனம் பாருங்க. எப்படி ஐஸ்வர்யவானுடைய பொருள் என்னவா? அரணான பட்டணம். இப்ப அந்த எது அரணான பட்டணம்? ஐஸ்வர்யம். அப்போ அந்த ஐஸ்வர்யாவுடைய பொருளை தூக்கி இதில் போட்டுருங்க, அதை தூக்கி இந்த 19 போட்டு படிக்கலாம் பார்ப்போம். இல்லை, ஐஸ்வர்யத்தை வசப்படுத்துவதை பார்க்கலாம். எப்படிங்க? ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அந்த ஐஸ்வர்யங்கிறது நாம் உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு கிணறுன்னு வச்சுக்குவோம். என்னது?
ஒரு கிணறு, பொது கிணறு. என்னது கிணறு? சும்மா சொல்றேன். என்னது? இந்த பக்கம் நிலம், அந்த பக்கம் நிலம், நடுவில் என்னது? கிணறு அப்படின்னு வச்சுங்க. எதை வசப்படுத்துவதை பார்க்கலாம் போட்டுக்க. ஐஸ்வர்யம்னா இப்ப எது ஐஸ்வர்யம்? இந்த இடத்துல எது ஐஸ்வர்யம்? இப்ப எது உலக பொருள்? எது? கிணறு, பொது கிணறை. பொது கிணறை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துதல் அப்படின்ற இப்ப ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம எதை வசப்படுத்துறதுன்னு வரும். சொத்தை வசப்படுத்த போறோமா, ஒரு பொதுவான இருக்கிறத வசப்படுத்த போறோமா, ஒரு நகையை வசப்படுத்த போறோமா, ஒரு ஆஸ்தியை, ஒரு பில்டிங்கை இதை வசப்படுத்த போறோமா, இல்லைன்னா அந்த சகோதரன் என்னவா இருக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். கோபம் கொண்டு இடரல் அடைந்து மனத்தாங்கல் அடைஞ்சு கசப்போட ஒருத்தர் தான். இப்ப எவன் புத்திசாலி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தான் சொல்லணும். பட்டுக்கோட்டை சபையார், ஒருத்தநாடு சபையார் தான் சொல்லணும். ஏன்னா அநீதமான உலக பொருளினால் எதை சம்பாதிங்க? ஸ்நேகிதத்தை சம்பாதிங்க. எதை சம்பாதிச்சிடாதீங்க? பகைமையை சம்பாதிக்காதீங்க. பகைமையை சம்பாதிக்காதீங்க. நல்லா இருக்க கதை எப்படி சிலர்லாம் இருக்காங்க, நல்லா இருக்க கதை விட்டுட்டு போறதுக்கு. நல்லா இருக்க கதை, இந்த கதை நல்லா இருக்கு விட்டுட்டு போறதுக்கு, நல்லா அரைச்சிட்டு போறதுக்கு, நல்லா இழிச்ச வாயின்னு எழுதுறதுக்கு. சிலர்லாம் இருக்காங்க இழிச்ச வாயின்னு எழுதுறதுக்கு, நல்லா அரைச்சிட்டு போட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு. நான் என்ன முட்டாளா? நான் சொன்னேன் சகோதரா, இயேசுனுடைய நாட்களே இயேசு மீட்டிங் நடத்திட்டு இருந்தப்ப ரெண்டு பேர் ஒருத்தன் வந்து உட்காந்தான். ஆண்டவரே, போதகரே, என்னுடைய சகோதரன் எனக்குரிய வீதத்தை என்ன செய்யல, தராதபடிக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க பார்த்து சொல்லுங்கிறப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உன் பிரதரை அழைச்சிட்டு வா, நான் உட்காந்து பேசி நான் தீர்த்து விடுறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நான் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன பிதா அனுப்பிச்சு வச்சார்? ஏன்னா உன்னுடைய சொத்து பிரச்சனையில உனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்களை பாகம் பிரிச்சு விடுறதுக்கு என் பிதா இங்கே அனுப்பிச்சு வச்சார். பொருளாசைக்காரனார். ஓ, எப்படி இருக்கும்? பலர் நப்புற மாதிரி இல்லை பொருளை. இது என்னடா இவரு ஏன் வீதத்தை கேட்குறேன், எங்க அப்பா வச்ச ஆஸ்தியில எனக்கு வர வேண்டிய வீதத்தை எங்க அண்ணன் கொடுக்கல, வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுக்கு பொருளாசைக்காரன்னு சொல்றாரு இவரை. நான் இவர்கிட்ட வந்தேன் பாரு. இயேசுனிடத்தில் வரக்கூடாது, அது கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். இயேசுனிடத்தில் வரக்கூடாது, கோர்ட்டுக்கு போகலாம். இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓ வீதமா இருந்தாலும் சரி, உன்னுடைய வீதமா இருந்தாலும் சரி, உன் சகோதரனுடைய பகைமையை சம்பாதிக்காத, கோபத்தை சம்பாதிக்காத, இழக்கப்பார். இப்ப வசனம் என்ன வரணும் இப்ப அப்படின்னா, உலக பொருளை நான் என்ன செய்வேன்? பகைப்பேன், என் தேவனை சிநேகிப்பேன். ரைட், என்ன ஆனாலும் சரி நான் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா விடுறேன். என்னுடைய உடைமையை இழக்கிறேன், பொதுவானதை நான் இழக்கிறேன், அந்த நகையை நான் இழக்கிறேன், எனக்கு வர வேண்டாம், போ, நீ நல்லா இருந்தா போதும், நீ நல்லா இரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு பெரிய சொத்து இயேசு எனக்கு இருக்கிறார், எனக்கு அது போதும். இவ்வளவு அரைச்சி ஊற்றி எவ்வளவோ காரியங்களை சொல்லி சகோதரனிடத்தில் ஒப்புரவாயிடுங்க, சமாதானம் செய்யுங்க. நல்ல ஊரில் உள்ளதான காரியக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசி இது எப்படி செட்டில் பண்ணலான்னு பாருங்க, சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். சொல்லி எத்தனையோ மாதம் ஆச்சு, கேட்கல. என்ன ஆச்சு அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொழுது சாயறதுக்குள் என்ன செய்யணுமா? பொழுது சாயறதுக்குள் சமாதானம் ஆயிடு, எரிச்சல் அடிட்டோம், சமாதானம் பண்ணுன்னு. இல்லைன்னா யாருக்கு இடம் கொடுக்குற? சாத்தானுக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு. பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குற, இடம் கொடுத்துறாதன்னாரு. பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு. பிசாசு உள்ளார வந்துட்டான். கதவு ஓப்பன், அந்த குடும்பத்தில் கதவு ஓப்பன். உள்ளார ஒரு பாம்பு வந்துச்சு. என்ன பாம்புன்னா உண்மையான பாம்பு இல்லை, வேற பாம்பு. அது என்ன பாம்பு அப்படின்னா மோகப்பாம்பு. என்ன பாம்பு? மோகப்பாம்பு. மோக பிசாசு வந்து பையனை என்ன செஞ்சிருச்சுன்னா தூக்கிடுச்சு.
பையனை தூக்கிடுச்சு. லவ் அஃபேர் வச்சா. இப்பயும் எதை கனெக்ட் பண்ண தெரியல அப்படின்னா, சபையில் இத்தனை வருஷங்கள் இருந்தும் இதுக்கு அதை கனெக்ட் பண்ண தெரியல பாருங்க. அதுக்கும் நம்ம புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயா, எத்தனையோ மாதத்துக்கு முன்னால உனக்கு நான் சங்கூதுனேன், எச்சரித்தேன், வேண்டாம் சமாதானத்தை நாடுன்னு சொன்னேன், நீ நாடல. இன்னைக்கு உன் வீடு திறந்தே இருந்துச்சு, பிசாசன் உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உன் பிள்ளைகளை திருடன் எதுக்கு வருவான் சொல்லுங்க? திருடன் சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். எதை திருட வருவான்? இதை தூக்கிட்டு போறதுக்கா? இது எப்படியாவது தூக்கினுண்டா. எதை? இந்த புல்பீட்டை தூக்கிட்டு போயிடணும், இந்த தகர டப்பாவை தூக்கிட்டு போயிடணுட்டா. தகர டப்பாவை தூக்கிறதுக்கு வருவான். வீட்டில் இருக்கக்கூடியதான இந்த ஈய பாத்திரம், அலுமினியம், இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்காக வருவான். எதை திருடுறதுக்கு வர்றான்? இல்லைங்களே இல்லைங்களே தூக்கிட்டு போகுது பாருங்க. இன்னைக்கு தாய் தகப்பன் குத்திக்கிறாங்க. இப்பொழுதாவது என்னத்தை தேடுங்க, சீக்கிரம் சமாதானத்துக்கு வழியை தேடுங்க. பொருள் வேண்டாம், பொருளாசை வேண்டாம், மோசம் போய்க்கிடும், சத்ரு உள்ளார இடம் கொடுத்துருவீங்க, விட்டுடுங்க. ஒப்புரவாகிறத பாருங்க, சமாதானம் செய்ய பாருங்க. அப்ப வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இதனால இதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் கூட தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் நாம் பறி கொடுத்துடக்கூடாது. கேட் என்னைக்கு பிசாசானோட எந்த பிசாசுகளும் எந்த இச்சைகளும் உள்ளார வீட்டுக்குள்ளார வராதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு தாய் தகப்பனுக்கு பொறுப்பு இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். உலகத்தால் மோசம் போயிடக்கூடாது, உலகத்தால் தீட்டுப்படக்கூடாது, சுகபோகத்தில் மாட்டிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான கண்ணில நம்முடைய பிள்ளைகள் சிக்காமல் இருப்பதற்கு தாய் தகப்பன் கருத்துள்ளவர்களாக இருக்கணும். அதுல யாவரோடு சமாதானம் பொருந்தினவர்களாக இருக்கணும். பணம் காசு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த மேன் எனக்கு தேவை அன்பு தான், கொடு, எடுத்துக்க, எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீ எதை கொடுக்குறே விட்டுட்டு போ, அவ்வளோதான். இது மேட்டரே கிடையாது. நான் கர்த்தரை நேசிக்கிறவன், நான் தேவனை சிநேகித்து உலக பொருளை நான் பகைக்கிறவன், தேவனை பற்றி கொண்டு உலக பொருளை அசட்டை செய்கிறவன். டேக் இட். பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்றேன்னா விட்டுடு. நாம் ஜெபம். தகப்பனே, கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். அக்கிரமம் பெருகி இருக்கிற நாட்கள், தற்பிரியமும் பணப்பிரியமும் சுகபோக பிரியமும் பெருகி இருக்கிறதான மிகுதியாக இருக்கிற நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் நாங்களும் எங்களிடத்தில் இருக்கிறதான சிற்றின்ப பிரியங்களையும் பாவ சந்தோஷங்களையும் சுகபோகத்தை விரும்புகிறதையும் பணப்பிரியத்தை விரும்புகிறதை நாங்கள் இனம் கண்டு அதை ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் தீர்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். தேவ பலத்தால் எங்களை இடைகட்டும். உம்மை ஊக்கமாய் நாங்கள் அன்புகளிடம் அழியாத அன்புடனே உங்களிடத்தில் அன்புகளை எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.